டீ காபி இந்த மாதிரி டானிக் எது கொண்டாலும் அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். சீரியஸா இது வேற லெவல்ல இருக்குங்க. அப்படியே பாருங்க. ஓகே, தொட்டு பாருங்க, எந்த இதுமே இருக்காது. ஆமாங்க, இங்க பாருங்க எதுவுமே இல்ல. கரப்பெல்லாம் வர இங்க வந்திருக்கும். இந்த பாருங்க, அதே முன்னாடி போனீங்கன்னா பாருங்க தண்ணிலாம் ஒளியேறும். பின்னால்ட்டா தண்ணி, குப்பம், மண்ணு, டஸ்ட், வாட்டர், ஹேர் எல்லாமே டோட்டலா அப்படியே செக் பண்ணி இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண உடனே காஞ்சிடும். ஓல்ட் டிராப் எல்லாமே பாஞ்சிட்டு இந்த டேமேஜ் ஆகாது. வேரபிலிட்டிக்காக தான் ஃபயர் பண்ணி காமிக்கிறோம். ஓகே, பாருங்க, இந்த பாஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஓ, ஆசிட் லைசல் இது போல ஒன்றும் ஆகாது. ஒரு எண்ணெய் ஓட்டருக்கு அப்படியே ஃபுல்லாக வந்துடும். ஸோ இங்கே பாருங்க, இது எல்லாத்துக்கும் சூட் ஆகுது. பொட்டெல்லாம் இங்கே வந்துருப்பாங்க. ஓகே ஓகே, இதாக ஃபேன் இருக்கிற இது எல்லாமே வந்துச்சு. கீழே கொட்டவும் கொட்டாது. ஓகே, மாப்பிளா லேடிஸ் மட்டும் துடைக்க மாதிரி இருக்கும். அதை கை டப்ளையணும் பக்கெட் தெரியுது அப்படிலாம் கிடையாது. ஜென்ஸ் லைட்டாக டிக் பண்ணாலே அவங்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. கை டப்ளையே தேவையில்லை. வாஷ் பண்ணுங்க, காய வைக்கணும், வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா AQUA Enterprises அப்படிங்கிற ஒரு ஷாப்புக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த ஷாப் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை அவனியாபுரத்துல தாங்க இருக்கு. எக்ஸாக்ட்டா லேண்ட்மார்க் சொல்லணும்னா உங்களுக்கு டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்லயே தாங்க இருக்கு. ஸோ இவங்க என்னென்ன டீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மேஜிக் மாஃப், அக்வா மாஃப்னு கூட சொல்லலாம். இதுதான் இவங்க டீல் பண்ணிட்டு இருக்காங்க. 18 இயர்ஸா அவங்க இந்த ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பாத்தீங்கன்னா இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இந்த அக்வா மாஃபோட பெனிஃபிட்ஸ் என்ன, யூஸ் பண்றதுனால நம்ம டீட்டெயிலா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மோஸ்ட்லி வந்து மாஃப் எல்லாத்துக்குமே தேவைப்படும். இந்த மேஜிக் மாஃப் வந்து கண்டிப்பா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்க, இல்ல கேர்ள்ஸ் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. அது மட்டும் இல்லைங்க, சில பேர் வீட்டில எல்லாம் பசங்க எல்லாமே க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஷாப்புக்குள்ள வந்துட்டோம். ஹாய் பிரதர். ஓகே, ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு. உங்க பேரு, நம்ம ஷாப் பத்தி சொல்லிடுறீங்களா? என் பேர் பாலு. ஓகே, இது AQUA Enterprises நம்ம கிட்ட ஒரு 12 வருஷமா ஓன் ப்ராடக்ட்டா தயாரிச்சு பண்ணிட்டு இருக்கோம். பிளாஸ்டிக், அலுமினி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். தமிழ்நாட்டில் நல்ல ஒரு வரவேற்பு. எல்லாரும் யூஸ் பண்ணுவோம். எல்லாரும் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாருமே கஷ்டப்பட்டு துடைக்கிறதா மெயின். ஓகே, எல்லாரும் சின்ன குழந்தை வந்து வயசானவங்க வரைக்கும் 3 வயசு பசங்கள்ல இருந்து 90 வயசு வயசானவங்களும் ஈஸியா துடைக்கலாம். ஜென்ஸ், லேடிஸ் எல்லாருமே ஹேண்டில் பண்றது. மாப்பிளா லேடிஸ் மட்டும் துடைக்க மாதிரி இருக்கும். அதை கை டப்ளையணும் பக்கெட் தெரியுது அப்படிலாம் கிடையாது. ஜென்ஸ் லைட்டா டிக் பண்ணாலே அவங்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்றாங்க. கை டப்ளையே தேவையில்லை. வாஷ் பண்ணுங்க, காய வைக்கணும், வெயிட் பண்ணணும் அவசியம் கிடையாது. மண்ணு, டஸ்ட் எல்லாமே டோட்டலா செக் பண்ணி லைவாவே காமிக்கிறவாங்க. ஓகே, இந்த மாப் பாத்தீங்கன்னா பாருங்க, இது கல்லு மாதிரி இருக்கும். தண்ணியில ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சீங்களா போதும், நல்லா சாஃப்டா பாஞ்சு மாதிரி. அப்படிங்களா? ஆமா, பாருங்க எப்படி காமிக்கிறேன். பாருங்க, தண்ணியில ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வைக்கிறோம். ஊற வச்சீங்கன்னா பாருங்க நல்லா சாஃப்டா பாஞ்சு மாதிரி இருக்கும். பாருங்க, கைட்டு அழுத்தி பாக்குறேன் பாருங்க எவ்வளவு சாஃப்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்படி நல்லா சாஃப்ட் ஆயிடும். ஆமாங்க, இந்த மாதிரி சாஃப்ட் ஆன பிறகு பாத்தீங்கன்னா இந்த லிவர் அது அப்படி கைட்டெல்லாம் பிடிக்க தேவையில்லை. இந்த லிவரை மேல தூக்கினா அதுவே பிடிச்சிடும். கைட்டெல்லாம் பிடிக்க தேவையில்லை. ஓ, செமையா இருக்கு. அப்படியே பிடிச்சிடும். ஓகே ஓகே. நீங்க சாதாரண மாப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சோப்பு தண்ணி ஒரு பாக்கெட், நல்ல ஒரு பாக்கெட், 2 பாக்கெட் எடுக்கணும். அது போக தண்ணியில டிக் பண்ணி எடுத்தீங்கன்னா டிராப்பா தண்ணி கிளம்ப பாக்கெட் தூக்கிட்டே போகணும். இந்த மாப்பாப்புல பாத்ரூம்லயே பாக்கெட் வச்சுக்கலாம். டிக் பண்ண எப்படி 2 வாட் சக் பண்ணும். டிக் பண்ற வாட்டர் கீழே கொட்டாது. அப்படின்னு போய் பாக்கெட்டை தூக்கிட்டு போக தேவையில்லை. பாத்ரூம்லயே வச்சுக்கலாம். ஒன் டைம் டிக் பண்ணா ஒரு சரியா ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். பாருங்க, என்ன செக் பண்ணா அப்படியே செக் பண்ணிக்கலாம். தண்ணி டிராப்ஸ் கீழே கொட்டாது. அப்படியே வந்துடும், கீழே கொட்டாது. ஓகே, இப்போ ரிலீஸ் பண்றேன் பாருங்க. இவ்வளவு வாட்டர் இருந்துமே பாருங்க, இவ்வளவு வாட்டர் இருந்துமே கீழே கொட்டல. ஆமாங்க, இங்க பாருங்க அப்படியே ஃபுல்லா கொட்டாத. அப்படின்னு லைட்டா டிக் பண்ணாலே போதும், ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். வீட பெருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, இப்போ லைவ் காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, முன்னாடி போனீங்கன்னா பாருங்க தண்ணியெல்லாம் ஒளியேறும். பின்னால்ட்டா தண்ணி, குப்பம், மண்ணு, டஸ்ட், வாட்டர், ஹேர் எல்லாமே டோட்டலா அப்படியே செக் பண்ணி இப்படியே கிராஸ் ஆகி ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். கிளீன் பண்ண உடனே காஞ்சிடும். ஓல்ட் டிராப் ஈரமோ அழுக்கோ கரையேறுவாது. பாருங்க, லைவ் ஆஃப் ஃப்ளோர்லயே காமிக்கும். அதெல்லாம் பெருக்காத விட இப்ப தூசி மண்ணை நீ பெருக்கணும் அவசியம் கிடையாது. பெருக்காம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்ல போனா வாட்டர் ரிலீஸ் ஆகும். அப்படியே ரிவர்ஸ் தான் டஸ்ட், மண்ணு, டஸ்ட், ஹேர் எல்லாம் அப்படியே எடுத்து எந்த ஒரு கரை இருந்தாலும் அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். ஓகே, தூசி, மண்ணு, டஸ்ட், ஹேர் இப்படி ஒரு பெரிய ஹாலே கிளீன் பண்ணிக்கலாம். நின்ன வாக்கிலே பண்ணிக்கலாம். பேக் பெயின், ஷோல்டர் பெயின்லாம் வராது. எவ்வளவு கரை இருந்தாலும் அப்படியே டோட்டலாவே எடுத்துரும். ஓகே, இப்பெல்லாம் வீடு பெருக்கணும், க்ளீன் பண்ணணும்னா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மார்ஃபா போட்டு தேய்ப்போம். இது வந்து இவ்வளோ டஸ்ட் இருந்தாலும் அதுவே எடுத்துரும். இங்க பாருங்க, நீங்க பெருக்கணும் அவசியம் கிடையாது. எந்த ஒரு மாப்பு இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட் எடுக்காது. அது உங்க ஃப்ளோரே ஜாமே ஃப்ளோரே கெட்டு போகும். ஓகே, தூசி மண்ணு முடியல இருக்கல முடியல எடுத்துரும். இதை க்ளீன் பண்ணா கழட்டி வாஷ் பண்ண தேவையில்லை. சும்மா தண்ணில டிக் பண்றீங்க. டிக் பண்ணிட்டு இந்த ரிவரை மேல தூக்கினா அதுவே போயிடும். அவ்வளவுதான், எல்லா ஆளுக்குமே இவ்வளவுதான் முடிஞ்சது. பாஞ்ச் எந்த ஒரு டஸ்ட்டுமே எதுவுமே இருக்காது. ஓகே, சிம்பிளா இருக்குங்க. பாருங்க. ஓகே பிரதர். அதே போல நீங்க வீட பெருக்குவீங்க இல்லையா? என்னதான் நீங்க 10 தடவை பெருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத தூசி மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருக்கலாம் போகாது. பெருக்கு மூளை காத்து போது ஃப்ளோர்லேயே கிடக்கும். ஆமா, அதே போல நம்ம ஜாயின் லைன் போட்டிருப்பீங்க, அந்த மாதிரி லைன், அந்த லைன் கேப்ல போய் இருக்கும். ஆமா, அது போய் தெரியறக்கா பாருங்க. பிளாக் போர்ட்ல காமிக்கிறேன், அதிலே காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு மண் இருந்தாலும்
இந்த மாதிரி மண்ணு குப்பை அந்த முடியே காமிக்கிறேன். இருங்க நான் எடுத்து போட்டுறேன். எடுத்து போடுங்க. ஆத்து மணல் தான். ஓகே. சும்மா வச்சாலே போதும். பாருங்க சும்மா வச்சாலே போதும். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி மண் டஸ்ட் ஹேர் எல்லாமே டோட்டலாக செக் பண்ணு. இந்த மாதிரி மண்ணெல்லாம் பாருங்க இங்கே வந்துடும். ஓ எவ்வளோ மண்ணாலும் இங்கே வந்துடும். ஓகே 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 ஓகே. மண் குப்பை முடியெல்லாம் அப்படியே வந்துடும். கீழே கொட்டவே கொட்டாது சார். எவ்வளோ கீழே கொட்டவே கொட்டாது. இங்கே பாருங்க கீழே அப்படியே ஒட்டிக்கிறோம். ஓகே ஓகே. இதை க்ளீன் பண்ண எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அப்போ தண்ணி டிக் பண்ணிட்டு இந்த ரிவரை மேலே தூக்கணும் அதுவே பிடிச்சிடும். ஓகே. ஸோ அதில் மண்ணு மட்டும் இந்த மாதிரி ஃபைன் டஸ்ட் தூசி இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்ன டஸ்ட் இந்த மாதிரி தூசி பவுடர் மாதிரி தூசிலாம் குழந்தைய அதெல்லாம் கொட்டுவாங்க. இந்த மாதிரி பவுடர் மாதிரி தூசி. ஓகே. இந்த மாதிரி பவுடர் மாதிரி தூசினா பாருங்க இதில் ஃபுல்லாக தெரியாது. இந்த மாதிரி பவுடர் மாதிரி தூசி கீழே நல்லா பாருங்க தெரியுதா, அதை சும்மா வச்சாலே போதும். இந்த மாதிரி பவுடர் மாதிரி தூசி ஹேர் எல்லாமே அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். ஓ பாருங்க அந்த மண்ணெலாம் இங்கே வந்துருக்கும். தூசிலாம் ஃபைன் பாருங்க. இது சீரியஸாக ரொம்ப ஆசமா இருக்கு. இங்க பாருங்க எல்லாத்தையும் அப்படியே எவ்வளோ ஒரு ஹால் ஃபிளாக்லாம் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். எப்போ க்ளீன் பண்ணுறோமோ அந்த லிவரை போய் கைட்டெல்லாம் அப்படியே தேவையில்லை. கை வச்சு காசிக்கலாம். சும்மா தள்ளி டிக் பண்றீங்க. ஒரு ஸ்பிங்கர் போதும் பாருங்க, ஒரு வேலை தான் அப்படி இழுத்தாலே போதும். ஸோ எல்லாருமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆமாம் எல்லா டஸ்ட்டுமே இதில் வந்துடும். அதே போல் நம்ம வீட்டில் குழந்தை வச்சிருப்போம். நம்ம சாப்பிடும்போது சட்னியோ சாம்பார் கீழே கொட்டுவோம். இந்த மாதிரி டீ கொட்டுது இல்லை குழந்தை யூரின் போயிட்டா கூட எவ்வளோ தண்ணியோ பால் 1 லிட்டர் பாலே கொட்டினாலும் அப்படியே எடுத்துடும். ஓகே இந்த காமிக்கிறேன். ஸோ ஒரு லிட்டர் பால் இந்த ஒரே பாருங்க ஃபுல்லாகவே காமிக்கிறேன். 1 லிட்டர் பாலே காமிக்கிறேன். ஓகே நம்பவே முடியல. இங்கே பாருங்க 1 லிட்டர் பாலே கொட்டினாலும் பாருங்க அந்த இடத்துல பாருங்க வச்சாலே போதும். நீங்க தூக்கம் வந்து அந்த இடத்துல வச்சாலே பாருங்க அப்படியே எடுத்துடும். பச்சை சட்டை பச்சை சக்கரை எடுத்துடும். அப்படியே ஃபுல்லா எடுத்தாலே ஃபுல்லா எடுத்துடும். எந்த ஒரு பிசினஸ் தம்பி இருக்காது. ஓகே அப்படியே எல்லாமே எடுத்துடும். ஸோ காய்ஸ் இது வேற பாருங்க ஃபுல்லாக இங்கே வந்துடும். கீழே கொட்டாது. அப்படியே புளியிற பாருங்க அந்த கரை மட்டும் அப்படியே வெளியே வந்துடும். கீழே கொட்டாது. அப்படியே கொண்டு அப்படியே கரை மட்டும் அப்படியே வெளியே வரும். அந்த மில்க் மட்டும் அப்படியே தண்ணி வரும். ஸோ இங்கே பாருங்க அதுல இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிருச்சு. ஒரு டிராப் கூட இங்கே இதுல இல்லைங்க பாத்தீங்களா? க்ளீனாக அப்படியே அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். க்ளீனாக இருக்கு. ஓகே எந்த டஸ்ட்டுமே இருக்காது. அதே போல் இந்த குழந்தை டானிக்க குடிக்கிறாங்க, இந்த மாதிரி டீ கொட்டுறாங்க, காஃபி கொட்டினா கூட பாருங்க எவ்வளோ இது கொட்டினாலுமே பாருங்க. ஓ பாருங்க அப்படியே ஒரு பாட்டில் டாடியே கொட்டினா கூட அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். ஓகே எந்த மாதிரி வச்சாலே போதும் எடுத்துடும். அப்படியே ஃபுல்லாக ஃபுல்லாகவே எல்லா கரையுமே எடுத்துடும். ஓகே ஓகே ஓகே. டீ காபி இந்த மாதிரி டானிக்கு எது கொண்டாலும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துடும். சீரியஸாக இது வேற லெவலில் இருக்குங்க. அப்படியே பாருங்க. ஓகே தொட்டு பாருங்க எந்த இதுவுமே இருக்காது. ஆமாங்க இங்கே பாருங்க எதுவுமே இல்லை. கரப்பெல்லாம் வரும் இங்கே வந்துருக்கும். இந்த பாருங்க அதையும் நம்ம உங்களுக்கு நான் இது பண்ணி காமிச்சிருவோம். அதே மாதிரி புரிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க அந்த கரை மட்டும் அப்படி தனியாக வரும். இங்க பாருங்க டீ எண்ணெய் கொட்டினால் லிக்விட் ஐட்டமோ சாலிட் ஐட்டமோ எண்ணெயே கொட்டினாலும் 1 லிட்டர் எண்ணெயே கொட்டினாலும் அந்த பிசு பிசுலாம் எடுத்துடும். எண்ணெயே ஃபுல்லாக எடுத்துடும். அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு பாஞ்சோல் லைஃப் வந்து 5 இயர்ஸ் வரும் 7 இயர்ஸ் வரும். 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் நாங்களே கேரண்டி கொடுத்துறோம். ஓகே ஓகே. மேனுஃபேக்சர் தான். நான் என்ன நினைச்சேன்னா சரி இது ஒரு 1 மந்த்ஸ் தான் இப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. டெய்லி 1200 ஸ்கொயர் ஃபீட் பண்ணாலே ஒரு பாஞ்ச் 7 இயர்ஸ் வரும். சீரியஸா அதை நம்பவே முடியல. அதே சிமெண்ட் ஃப்ளோர் பொருள் 5 இயர்ஸ் வரும். சிமெண்ட் டைல் இல்லாம சிமெண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கலாம். ஓகே பாத்தீங்கன்னா செங்கல் தரலா இருக்கு இல்லையா, பூக்கல்லுமாங்க. அந்த பூக்கல் மொசைக் இந்த மாதிரி இருந்தா 5 இயர்ஸ் வரும். ஓகே இல்ல மார்பிள் கிரானைட் டைல்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா 7 இயர்ஸ் வரும். 7 இயர்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே பேரபிலிட்டியா வருமானம் கேக்குறீங்க இல்லையா, பேரபிலிட்டியா பாருங்க ஃபயர் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க ஆசிட் இந்த மாதிரி ஆசிட்ல பொறுத்தங்க நீங்க ஆசிட் லைசால் டோமெக்ஸ் ஹார்பிக் எது போட்டாலுமே பாஞ்ச் இந்த டேமேஜ் ஆகாது. பேரபிலிட்டியா தான் ஃபயர் பண்ணி காமிக்கிறோம். ஓகே பாருங்க இந்த பாஞ்சுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஓ ஆசிட் லைசல் இது போல ஒன்றும் ஆகாது. ஒரு பாஞ்சுக்கு மேஜிக் மாஃப் ஒரு பாஞ்சு 7 இயர்ஸ் 5 இயர்ஸ் கேரண்டி. கேரண்டில எது போச்சுன்னா ஃப்ரீயாவே மாத்திக்கலாம். காமிக்கிறேன். ஓகே பாருங்க எந்த ஹீட் கூட இருக்காது. ஆமா பிரதர் ஹீட் இல்ல அப்படியே ஃபுல்லா எடுத்துரும். எந்த ஒரு இது இருக்காது. ஓகே ஓகே. அது போய் ஃப்ளோர் மட்டும் இல்ல செவர் க்ளீன் பண்ணிக்கலாம், கிச்சன்ல க்ளீன் பண்ணிக்கலாம், பாத்ரூம்ல க்ளீன் பண்ணிக்கலாம், காரோட பாடி கவுடி கிளாஸ் சோகேஸ் கிளாஸ் சீலிங் ஃபேன் சிண்டெக்ஸ் சேனல் க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லாமே லைவா காமிக்கிறவாங்க. இதுல எவ்வளவு ஹைட்ல ஹைட்டா போட்டிக்கலாம். இதா சோஃபா எல்லாம் பாத்தீங்கன்னா பெயிண்டிங் வால் இருக்கு இல்லையா, பெயிண்டிங் வால் 5 வருஷம் ரீபெண்ட் பண்ணுவாங்க. அதுல கரப்பட்டா அப்படியே இருக்கும். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை பெயிண்டிங் பண்ண 1 லட்சம் 2 லட்சம் அதுக்கு செலவு. அதுக்காக அந்த மாப் மட்டும் இருந்தாலே போதும். என்னால கூட இதுல அப்ளை பண்ணிட்டு அந்த மாதிரி செவத்துல உள்ள டஸ்ட்லாம் நீங்க ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே மாதிரி செவர்லாம் நீங்க ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். செவர் மேல வரை க்ளீன் பண்ணிக்கலாம். சென்டரிங் வரை க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பர் பிரதர். ஓகே அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் ஹைட் மேல வரை க்ளீன் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா சென்டரிங் வரைக்கும் மேல வரைக்கும் பாருங்க. ஓகே ஓகே மேல வரை க்ளீன் பண்ணிக்கலாம். மேல சென்டரிங்ல வால் சீலிங்லாம் நீங்க வால் சீலிங்லாம் ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். வால் சீலிங் க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல நம்ம சீலிங் ஃபேன் இருக்கு இல்லையா, அதுல சீலிங் ஃபேன்ல வந்து ஃபேன் துடைக்கிறதுக்கு தனியா ட்ரஸ்ட் வாங்கணும். ஒட்டட குச்சி பண்ணீனா கீழ உள்ள வீசிங் ப்ராப்ளம் வரும். ஆமாங்க. மறுபடியும் பாருங்க சோபாக்குல இந்த பாருங்க சோபா இருக்கு. சோபாக்குல ஃபேன்
துடைக்கும் போது சோபா மேல விழும். இது அப்படி இல்லை, இந்த மாப்பு வச்சு சோபாக்கிலே துடைக்கிறேன். பாருங்க என்ன ஒட்ட இருக்கோ அது அப்படியே ஃபுல்லா வந்துடும். ஸோ இங்க பாருங்க இது இதுல ஒட்டடத்துக்கும் சூட் ஆகுது. ஒட்டடெல்லாம் இங்க வந்துருப்பாங்க. ஓகே ஓகே. இதா இருக்கு ஃபேன் இருக்கிற இது எல்லாமே வந்துச்சு. கீழே கொட்டவும் கொட்டாது. ஓகே. எப்போ க்ளீன் பண்றோம் அப்படியே ஃபுல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. அது அப்படியே ஃபுல்லாவே க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கபோர்டுனா கூட எதுவுமே தூக்க தேவை. கொஞ்சம் வெட்டிக்கல வச்சு இந்த மாதிரி பெட்டுக்கல்ல அதுவே போயிடும். பீரோக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லா போயிடும். எதுவுமே தூக்கல மாதிரி பெட்டுக்கல்ல பீரோக்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாவே எடுத்துரும். எந்த டஸ்ட்டும் அப்படியே ஃபுல்லாவே எடுத்து அப்படியே ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகே. கைட் அப்படியே தேவையில்லை. அதே போல கபோர்டுலாம் இருக்கு இல்லையா? ஆமாங்க. கிச்சன் கபோர்டு காமிக்கிற பாருங்க. கபோர்டு தான் மெயினாக கஷ்டப்படுது. ஆனால் பவுடு வந்து என்னைக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் க்ளீன் பண்ணுவாங்க. ஏன்னா அது வரைக்கும் டஸ்ட் எல்லாமே அப்படியே இருக்கும். அதாவது கபோர்டே காமிக்கிறாங்க. கபோர்டு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் கபோர்டு பண்ணியிருக்காங்க. இதை வந்து லேபர்லாம் பண்ண முடியாது. ஓகே. டெய்லி மெயின்டைன் முடியாது, மந்த்லி கூட மெயின்டைன் பண்ண முடியாது. வீக்லி ஒன்ஸ் மந்த்லி நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம நீட்டாக பண்ணிக்கலாம். ஏன்னா வேற துணி வச்சு பண்ணால் பிவிசி இந்த வுட்டு கெட்டு போயிடும். ஆமாங்க. இல்லை என்ன வாட்டர் கிடையாது. அப்படியே எதுவுமே அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சைடில் நீங்கள் நின்று வாக்கிலே பண்ணி 2 நிமிஷம் தான். ஓகே. எந்த ஒரு ஈரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு டைம் சேவ், டயர்ட் ஆகாது. சும்மா க்ளீன் பண்ணிக்கலாம். அதே போல இந்த மாதிரி கார்னர் இருக்கு இல்லையா? எல்லாரும் வால் கார்னர் இதை எப்படி க்ளீன் பண்றீங்க, கார்னர் எப்படி க்ளீன் பண்றோம் நிறைய கேட்கறாங்க. அதுக்கு தான் கார்னருக்கு தனியா ஒரு இன்ச்சி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. இந்த கார்னர் பாருங்க கரெக்டா செவத்துக்கு ஃப்ளோருக்கு மேட்சா செவத்துல வந்து டைல்ஸோ மால்ஸோ ஒட்டுவாங்க. அது வரைக்கும் பாருங்க அப்படியே ஃபுல்லா அந்த சைடு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கார்னர்ல ஒருத்தலாம் அப்படியே ஃபுல்லாவே எடுத்துருவோம். ஓகே ஓகே. அப்படியே ஃபுல்லா எடுத்து எந்த இடத்துலயுமே அழுக்கு ஸ்டோரேஜ் ஆகாது. ஃப்ளோரே நீட் ஆயிரும். பாருங்க ஓரத்துல அழுக்கு தனியா வந்துடும். இதுல ஒட்டிக்கிறோம். இந்த மாதிரி கிச்சன் டைல்ஸ் இருக்கு, சமைக்கிறாங்க இல்லையா? இந்த சமைக்கிற எண்ணப்புல அந்த புள்ள ஸ்டோர் ஆயிரும். கண்டிப்பா லைன் இருக்கு இல்லையா? எல்லா வீட்லயும் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த கிச்சன் ஒட்டினா அந்த மாதிரி ஜாயின் லைன் போட்டிருப்பாங்க. அந்த ஜாயின் லைன்ல பாத்தீங்கன்னா கிச்சன் ஆயில் கரை, பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா சால்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிரும். அதுக்கு தான் பாருங்க இந்த மாத்தோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஓப்பன், ரைட் வந்து லாக். எவ்வளவு ஹைட்லாம் ஹைட்டை கூட்டிக்கலாம். மேல உள்ள கிச்சனை இப்படி துடைச்சிக்கலாம். ஓகே. அதே போல கீழ உள்ள கிச்சனையும் பாருங்க அப்படி துடைச்சிக்கலாம். சைடுல துடைச்சிக்கலாம். ஓகே. மாதிரி மேல உள்ள சைடுல உள்ள துடைச்சிக்கலாம். அந்த லைன்ல உள்ளவங்கலாம் எடுத்துரும். பாருங்க இந்த கிச்சன்ல உள்ள என்ன பிசுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ இங்க பாருங்க அப்படியே டிக் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ண போறோம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. பாத்ரூம் பார்த்தாச்சு, கபோர்டு எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே. இன்னும் முக்கியமான சிண்டெக்ஸ் டேங்க் இருக்கு. சிண்டெக்ஸ் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்ன பிரதர் சொல்றீங்க? ஆமா, டேங்க்லாம் நீ உள்ளாரையும் க்ளீன் பண்ணணும். ஆமா. லேபர் கிடைக்க மாட்டாங்க. பசங்களே இறக்க முடியாது. ஆமா. 1000 லிட்டர் டேங்க் வரை க்ளீன் பண்ணிக்கலாம் சார். ஏன்னா ஹைட் வந்து லெஃப்ட் வந்து ஓப்பன், ரைட் உள்ள எவ்வளவு ஹைட்லாம் ஹைட்டா போட்டிக்கலாம். 1000 லிட்டர் வரை டேங்க் வரை க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படி க்ளீன் பண்ணு கேட்குறீங்க இல்லையா? நீங்க துணி வச்சோ இல்ல கப்பு வச்சோ மாப்பீங்க. அதுல என்ன தண்ணி எடுக்குமோ இந்த மாப்பிட்டு வச்சாலே உறிஞ்சிக்கிறோம். ஓகே. அதுல பாசத்தை சேர்த்து உரியும். பாருங்க அந்த மாதிரி கப்போட்ட மோக்கிற தண்ணி அப்படி வச்சாலே போதும். அதுவே உறிஞ்சிக்கிற கீழே கொட்டாது. பாருங்க அந்த தண்ணி அப்படியே எடுத்து வெளியே போய் பண்ணுங்க. ஓகே ஓகே. அதே மாதிரி இதில் நீங்கள் தண்ணியை திறந்து விட்டுறீங்க. தண்ணி ஒரு பைப்பு கீழே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு தண்ணி தான் இருக்கும். அது நல்லா இருந்தால் ஒரு 10 லிட்டர் தண்ணி இருக்கும். அதனால உள்ள கப்பு வச்சு மாப்பாங்க, இதை பாஞ்சு வச்சு எடுப்பாங்க. இதில் ஆசிடோ புளிச்சிம்போ தெளிச்சு விட்டு மாப்பு வச்சு உள்ள ரொடேட் பண்ணிங்கன்னா அடியில் உள்ள பாசம், மைனூட்டஸ், சால்ட் என்ன இருக்கோ அதான் அந்த கண்டென்ட் அப்படியே உறிஞ்சிடும். உறிஞ்ச டஸ்ட் வந்து கீழே கொட்டவே கொட்டாது. ஒரு ட்ராப் கூட கீழே கொட்டாது. அப்படியே கொண்டு போய் 4 டேங்க் டேங்கெல்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே பிரதர். ஓகே. அதே போல் குழந்தை யூரின் போகிறாங்க, சோபால பெட்ல யூரின் போயிட்டா கூட அந்த தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சிருப்பார்ல. ஓகே. சோபால பெட்ல என்ன இருக்கோ அது அப்படியே உறிஞ்சிரும். தண்ணியெல்லாம் அப்படியே உறிஞ்சிடும். ஓகே ஓகே. அது போக நம்ம காரு பைக்கு எல்லாமே வச்சுக்கலாம். கார்லாம் துணி வச்சு பண்ண ஒயிட் ஷேடிங் தெரியும். இதை வச்சு ஈஸியாக வச்சுக்கலாம். ரூப் மேலே ரூப்லாம் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பாஞ்சோ லைஃப் 7 இயர்ஸ் வரும். 5 இயர்ஸ் கேரண்டி. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப். ஓகே. இது உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது. ஹேண்டில் எல்லாமே ஸ்டெயின்லெஸ்லேயே வரும். நாங்கள் போட்டது பார்த்தீங்கன்னா அலுமினியத்தில் போட்டிருந்தோம். இது ஏன் மாற்றினீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட்டில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கொடுத்துருப்போம். ஓகேங்க. அப்படின்றப்போ இது கட்டாயிரம் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வெயிட் லைட் வெயிட்னா லைஃப் இருக்காது. இது வந்து அதனால மாற்றி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு நல்லா ஹெவியா லைஃப் இருக்கும், நல்லா லைஃப் இருக்கும். ஓகே. ஒரு பாஞ்சோ லைஃப் 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டியோட. மல்டி பர்பஸா இருக்கு. நான் உண்மையா வந்த உடனே இது டைல்ஸ் ஃப்ளோர் மட்டும் தான் க்ளீன் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அது ஒரு வீட்டையே அப்படியே ஃபுல்லா அப்படியே புதுசா மாத்திருன்ட்டு இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. இது எவ்வளவு பத்திர? ஒரு 2500-2000 அதுக்கு மேல வரும். அவ்வளவுலாம் கிடையாது சார், ரொம்ப கம்மி தான் சார். எவ்வளவு சொல்றீங்க? 999 தான் சார். 999 அவ்வளவுதானா? ஓகே. 999 தான். அதுவும் உங்களுக்கு 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கும். கம்பெனி டைரக்டா நாங்க டீல் பண்றது. இப்போ கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் 200 ரூபாய் டிஸ்கவுண்ட் போக 799 தானா? ஆமா. அதுக்கு நாங்க 5 இயர்ஸ் கேரண்டி கொடுத்தோம் சார். 5 இயர்ஸ் கேரண்டி. 5 இயர்ஸ்க்குள்ள எதுவுமே போகாது சார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் சார். உடையாது, சுத்தமா இருக்கும். உடையாது, நெளியாது, துருப்பிடிக்காது, கட் ஆகாது. ஓகே பிரதர். பாஞ்சு மட்டும் தான் மாத்த போறீங்க. பாஞ்சுமே எங்க கால் பண்ணா நாங்க மேனுஃபேக்சர் தான். எவ்வளவு தனித்தனியா பாஞ்சு கிடைக்கும். எல்லா ரிவர்ஸ்ல நாங்களே மாத்திக்கலாம். ஓகே பிரதர். ஓகே ஓகே. நம்ம சேனல் பார்த்துட்டு வராங்கன்னு சொன்னா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது கொடுப்போம் சார்.
பார்ப்போம். அதாவது இந்த பாஞ்சு பார்த்தீங்கன்னா வெளியே வாங்கினா 300 rupees வரும், 300 ரூபாய் வரும். சரிங்களா? ஓகே. உங்க சேனலுக்கு ஒரு பாஞ்சு ஃப்ரீ கொடுக்கலாம் சார். ஓகே. நம்ம வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம சேனல் பார்த்துட்டு வந்தோம்னு சொன்னா பிரதர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் ஃப்ரீயா காம்ப்ளிமெண்டா தரேன்னு சொல்லியிருக்காரு. சார் இப்போ மாஃப் இல்லாம வேற என்ன ப்ராடக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மாப்போடதே அதே ப்ராடக்ட் தான் சார். அதுலேயே வந்து வேஸ்டேஜ் வந்து சின்ன ஸ்கொயர் மாதிரி போட்டு இது கிச்சன் தனியா. ஓ, கிச்சனுக்கு தனியா பெரிய பெரிய பிளேஸுக்கு அதை போய் தொடச்சிடும். அந்த மாதிரி கிச்சன் ஸ்டவ், ஜிம்னி, பிரிட்ஜ், டைனிங் டேபிள், காரு, பைக்கு இதெல்லாம் ஈஸியாக தொடச்சிக்கலாம். எப்படி பார்க்குறேன், இந்த நம்ம சமைக்கிறோம் இல்லையா, சமைக்கும் போதீங்கன்னா அந்த மாதிரி 1 லிட்டர் ஆயிலே நீ சூடோட கொட்டினாலும் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. சும்மா பாருங்க, அந்த இடத்துல வச்சாலே போதும். அது அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். என்ன ஆயில் இருக்கோ அப்படியே ஃபுல்லாக எடுத்துரும். என்ன ஆயில் ஃபுல்லாக இங்கே வந்துடும் பாருங்க. என்ன ஆயிலாம் இங்கே வந்துடும். ஆயிலாம் இங்கே வந்துச்சுங்களா, இது அப்படி க்ளீன் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. அதே போல் இந்த மாதிரி தூசி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பவுடர் மாதிரி தூசி, இதை மாவு இதை கொட்டுறது, சால்ட்டு கொட்டுறது, இதை சுகரே கொட்டினாலும் பாருங்க அந்த இடத்துல வச்சாலே போதும். அப்படியே ஃபுல்லாக எடுத்து. ஸோ இதில் இந்த ஸ்பாஞ்சில் அந்த ஸ்மெல் வருது, அந்த எதுவுமே வராது. நீங்கள் ஃபுல்லாக எடுத்ததை ஃபுல்லாக அப்படியே க்ளீன் பண்ணால் பாருங்க, இந்த ஃபுல்லாக இங்கே கீழே கொட்டாது. சிம்பிள். நீங்கள் பாத்திரம் எதுவுமே வேணாம். இந்த சிங்க் இருக்குது, நம்ம லைவாகவே காமிக்க வச்சுருக்கோம். ஒரு சிங்கர் வந்து லைட்டாக புரிஞ்சாலே போதும். இந்த மாதிரி பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, பொங்க விட்டாங்கன்னா அப்படியே ஃபுல்லாக வந்தாலும் அப்படியே பாருங்க அந்த பால் அப்படியே எடுத்துரும். எந்த ஒரு இருக்காது. அப்படியே வச்சாலே போதும். ஓகே. ஸோ இவர் சொன்ன ப்ராப்ளம் வச்சாலே போதும். நீங்கள் தைக்க கூட வேணாம், அப்படியே வச்சாலே போதும். ஓகேங்க. நல்லா வைக்கிறேன், வச்சவனே எடுத்துரும். தேய்க்க கூட தேவையில்லை. அந்த மில்க் வந்துடும். இந்த மாதிரி மில்க் புளிகிற பாருங்க, அந்த மில்க் தனியாக வரும். ஓகே. அதுதான் ஓகே, தனியாக வரும். அதிலே க்ளீன் பண்ணாலும் க்ளீன் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபயர் ப்ரூஃப், ஆசிட் இருப்பு, எந்த கெமிக்கல் போட்டாலும் ஒன்றுமே ஆகாது. ஓகே. இது பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபாய் தான். 100 ரூபா தான். ஆமாம், வெறும் 100 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். இந்த பாஞ்சு 3 வருஷம் வரும். அது மாப்பு இது ரெண்டுமே இருந்தாலே போதும். வீட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணி எந்த டஸ்ட்டும் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கிச்சனுக்கு இதெல்லாம் பெரிய பெரிய பாத்ரூம், ஃபேன் வரைக்கும் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே. இது இருந்தால் ஃபுல்லாக சின்ன சின்ன ஐட்டம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்டவ்லேருந்து எல்லாமே. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்குமாறு வச்சிருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாஃப் வச்சிருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஒரு குட் பை சொல்லிடுங்க. இனிமேல் இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி வேற லெவலில் ஹோமை க்ளீன் பண்ணிடுங்க. ஓகே. ஓகே பிரதர், நம்மளோட சர்வீஸ் எல்லாம் எப்படிங்க? நமக்கு நல்லா இருக்கு சார். அந்த பாருங்க, நம்ம எல்லாமே தனித்தனியாக தயாரிக்கிறதா பாருங்க. இந்த லிவர் போச்சு, இந்த பாக்ஸ் போச்சுனா, அந்த பாஞ்சு போச்சுனாலும் பாஞ்சு தனியாக வந்துடும். இந்த லிவர் கட்டாச்சும் அந்த லிவர் தனியாக கொடுக்கும். ஓகே. ஓகேங்க. நல்ல குவாலிட்டியாகவே லிவர் எல்லாமே கொடுக்கும். அந்த பாக்ஸ்லேருந்து எல்லாமே, ஸ்க்ரூலேருந்து எல்லாமே ஃப்ரீயாக இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஃபுல்லாகவே தயாரிக்கிறோம். பேட்டரியோட காமிக்கிறோம், அதை ஃபுல்லாக பாருங்க. ஓகே. இது ஃபுல்லாகவே தனித்தனியாக காமிக்கிறோம், தனித்தனியாக தயாரிக்கிறதா. ஓகே. ஸோ எல்லா பேர்ஸுமே நம்மளோட கிடைக்கும். நீங்கள் ஏதாவது என்ன பேர்ஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு போட்டோ மட்டும் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி போதும் சார். வீட்டுக்கு அந்த போர்ஸோ அந்த பேர்ஸ் நாங்கள் அனுப்பிடுறோம். அனுப்பிட்டு எல்லாமே ஸ்க்ரூ டைப் தான். ஓகே. இங்கே இருந்து ஸ்க்ரூ இதை கலனா பாயிண்ட் இந்த லிவர் வந்துடும். அப்படியே அவங்களே லேடிஸே அட்டாச் பண்ணுற மாதிரி ஸ்க்ரூ டைவர் கட்டிமல் இருந்தால் போதும். அவங்களே அட்டாச் பண்ணிடுவாங்க. பாஞ்சு மாதம் இங்கே 2 ஸ்க்ரூ, இங்கே 4 ஸ்க்ரூ கலனா பாயிண்ட் தனியாக வந்துடும். ஓகேங்க. பாருங்க, 4 வோல்ட்ஸ் இருக்கு. 4 வோல்ட்ஸ் அப்படி ஈஸியாக மாட்டிக்கலாம். ஓகே. ஓகே. நம்மளோட டெலிவரி ஆப்ஷன்ல எப்படிங்க? டெலிவரி கொரியர் சர்வீஸ் தான் சார். இங்கே மாதிரி தான் டேரெக்டாக வந்து மாதிரி ஷோரூமில் வந்து வாங்கிக்கலாம். சப்போஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம் சரிங்களா. தமிழ்நாட்டில் 2 டேஸில் நீங்கள் புக் பண்ணாங்கன்னா 2 டேஸில் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி வரும். அதே அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா 3 டேஸ் ஆகும் சார். 3 டேஸ். தமிழ்நாடு 2 டேஸில் வந்துடும். அதே பெங்களூர் கனடா 3 டேஸ் ஆகும். 3 டேஸ் ஆகும். ஓகே. நீங்கள் பேமெண்ட் போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணால் உங்கள் வீட்டுக்கு பேமெண்ட் கிடையாது. சிஓடி ஆஃபர் கிடையாது. ஒன்லி நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோம். நம்ம தனியாக ஒரு கொரியர் நிறுவனம் வச்சு ஒவ்வொரு ஊராக அனுப்ப முடியாது. இன்னைக்கு பேமெண்ட் பண்ணி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாங்கன்னா கொரியர் பக்கம் உங்கள் வீட்டிலே போயிடும். கொரியர் அப்படி சப்போஸ் ஏதாவது டிஃபெக்ட்னாலும் நாங்களே சரி பண்ணி கொடுத்தோம் சார். ஓகே. இதெல்லாம் நாங்கள் மாற்றி கொடுத்தோம். ஓகே பிரதர். ஓகே. 5 இயர்ஸ் கேரண்டி இருக்கு. 5 இயர்ஸ் கேரண்டி. ஓகே. நம்ம கிட்ட அந்த டீலர்ஷிப் பல்கா ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம். அந்த டீடைல்ஸ் வேணாலும் நீங்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணாலே சார். சோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க பார்த்திருப்பீங்க டெமோ எல்லாமே. சீரியஸா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஹவுஸ் வைஃப்ஸா இருந்தாலும் சரி, இல்ல கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, இல்ல கண்டிப்பா வீட்ல ஃபேமிலின்னு இருந்தா கண்டிப்பா ஜென்ஸ்க்கே தேவைப்படும். ஜென்ஸ் தான் ஆர்டர் பண்றாங்க. ஹவுஸ் வைஃப் எல்லாம் ட்ரெண்டிங்ல போறதுல ஜென்ஸ் தான் ஆர்டர் பண்றாங்க. ஏன்னா இந்த ஷாப்போட லொகேஷன், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட் வாங்குனீங்கன்னா நீங்க அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட மீட் பண்றேன். தேங்க்யூ so much friends.